நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 2000 வருடங்களா ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் தங்களுக்குன்னு சொந்தமா எந்த ஒரு நாடும் இல்லாம உலகத்தோட எல்லா நாடுகள்லயும் அகதிகளாவே வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதுக்கிடையில பல ராஜ்யங்கள், மொழிகள், மக்கள்னு எல்லாரும் உருவாகி தரைமட்டமா அழிஞ்சும் போயிருக்காங்க. ஆனாலும் இந்த மக்கள் மட்டும் அப்ப இருந்து இப்ப வரைக்குமே தான் யாருங்கிற அடையாளத்தை மறக்காம அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. இதனாலதான் இன்னைக்கு எந்த நாட்டுடைய வரலாறு எடுத்தாலும் அதுல இந்த மக்களுடைய பெயர் ஒரு இடத்துலயாவது வந்திருக்கும். இப்போ உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள்லயும் இந்த மக்களுடைய பெயர் அதிகமா பேசப்படும். இதெல்லாம் விட இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கு பின்னாடியும் அந்த ஆப்புகளுடைய முதலாளிகளா கூட இந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் இருப்பாங்க. அவங்க தான் யூதர்கள். யூதர்களை ஜியூஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஜூயிஸ், அதாவது யூத இனத்தை சேர்ந்த இந்த மக்கள் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, இன்னும் இந்தியாலையும் கூட பரவி வாழ்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நாடுகள்ல பல நூற்றாண்டுகளா யூதர்கள் இருந்திருக்காங்க. பல பிரச்சனைகள், இன அழிவு, எதிர்ப்புகளை சந்திச்சாலும் யூதருங்கிற தன்னுடைய அடையாளத்தை மட்டும் மறக்காமையே இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், முதல்ல இந்த யூதர்கள் எதனால உலகத்தோட எல்லா நாடுகளுக்கும் சிதறி அடிக்கப்பட்டாங்க? 2000 வருடங்கள் ஆகியும் தான் யாருங்கிற அடையாளத்தை எப்படி யூதர்கள் மறக்காமையே இருந்தாங்க? ஐரோப்பியர்கள் ஒரு காலத்துல எதனால இந்த மக்களை பெரிய அளவுக்கு வெறுத்தாங்க? இப்படி யூதர்களை பத்தி பலருக்கும் தெரியாத நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆரம்ப காலங்கள்ல கானான் தேசம்னு சொல்லப்படும் நாடு, அதாவது இன்னைக்கு இருக்க பாலஸ்தீன், இஸ்ரேல், லெபனான் போன்ற இந்த பகுதிகளில் இருக்க இடம்தான் அப்போ கானான் தேசம்னு சொல்லப்பட்டது. இந்த இடத்துல பல இனங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி பல கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட்டது. இந்த இடம் ஆசியா, ஆப்பிரிக்கா, மத்திய திரைக்கடல் போன்ற இடங்களை இணைக்கக்கூடிய இடமா இருக்கனாலேயே வர்த்தகத்துக்கு முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கு. இப்படியே காலப்போக்குல இந்த இடங்கள்ல பல ராஜ்யங்களும் உருவாகுது. கானானியர்கள் போன்ற செமிட்டிக் இன மக்கள் அதிகமா இந்த இடங்கள்ல பரவி வாழ்ந்திருக்காங்க. அப்ப இருந்தே இந்த இடத்துடைய முக்கியமான ஒரு இடமா இருக்குதுதான் ஜெருசலேம். இந்த இடம்தான் பின்னால ஆபிரகாமிய மதங்களுடைய புனித தலமா மாறுது. இப்படியே பல நூற்றாண்டுகள் போக அங்க வாழ்ந்த ஹீப்ருக்கள், இஸ்ரேலியர்கள், இப்படி இவங்க எல்லாரும் தனித்தனி ட்ரைபுகளா இருந்தாங்க. இவங்க எல்லாம் காலப்போக்குல ஒண்ணு சேர்ந்து தனித்தனியான ராஜ்யங்களை உருவாக்குறாங்க. அப்படி யூதர்களுடைய தோரால சொல்லப்படும் கிங்டம் ஆஃப் இஸ்ரேலும் கிங்டம் ஆஃப் ஜூதாங்கிற 2 ராஜ்யங்கள் அந்த இடத்துல உருவாகுது. வரலாற்று ரீதியாகவும் இந்த இடங்களை தாவீது அல்லது தாவூத்னு சொல்லப்படும் மன்னரும் அவருடைய மகன் சாலமன் மன்னரும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த காலங்கள்ல தான் ஜெருசலேம் நகரம் அந்த ராஜ்யத்துடைய தலைநகரமாகவும் அதே சமயம் முக்கியமான ஒரு இடமாகவும் மாறுது. யூத மத வழிபாடுகள்ல ஆரம்பிச்சு அவங்களுடைய புனித நூல்கள், தோராக்கள், கலாச்சாரம் போன்ற எல்லாமே அந்த இடங்கள்ல பரவி இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த ராஜ்யம் ரொம்ப நாள் நீடிக்கல. சரியா 8ஆம் நூற்றாண்டுகள்ல அசீரிய மன்னர்கள் இந்த இடத்தை கைப்பற்றுறாங்க. பல இடங்களை கைப்பற்றின அசீரியர்கள் கிங்டம் ஆஃப் இஸ்ரேலுங்கிற இடத்தையும் கைப்பற்றி முழுவதுமா அழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலங்கள்ல ஒரு ராஜ்யத்தை கைப்பற்றினா அங்க இருக்கக்கூடிய மக்களை நாடு கடத்துறது சாதாரண ஒரு விஷயமா இருந்திருக்கு. அந்த வகையில தான் அப்போ அங்க வாழ்ந்த பனு இஸ்ராயில் அல்லது யூதர்கள்னு சொல்லப்படும் இந்த மக்களை பல இடங்களுக்கு நாடு கடத்துறாங்க. அதுவரைக்கும் 12 கோத்திரங்களா அல்லது ட்ரைபுகளா வாழ்ந்த இந்த மக்களை தனித்தனியா பிரிச்சு பல நாடுகளுக்கு அனுப்புறாங்க. இப்படி இந்த நிகழ்வு தான் யூத வரலாற்றிலேயே முதல் முறையா அவங்களை எல்லா நாடுகளுக்கும் நாடு கடத்திய வரலாறு. இதுக்கப்புறம் இன்னும் சில வருடங்கள் கழிச்சு பாபிலோனிய மன்னர்களுடைய ஆட்சி பெரிய அளவுக்கு எல்லா நாடுகளையும் கைப்பற்றுது. அந்த நேரங்கள்ல தான் பாபிலோனியர்கள் கிங்டம் ஆஃப் ஜூதான்னு மிச்சம் இருந்த இஸ்ரேலியர்களுடைய அந்த ஒரு ராஜ்யத்தையும் முழுவதுமா கைப்பற்றுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிங்டம் ஆஃப் ஜூதாவுடைய தலைநகரமான ஜெருசலேமையும் யூதர்களுடைய முதல் ஆலயத்தையும் தரைமட்டமா அளிக்கிறாங்க. அங்க இருந்த பல யூதர்களை பாபிலோன் ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போய் அடிமைகளாகவும் அந்த மன்னர்கள் வச்சிருந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் நடக்கும்போது கூட யூதர்கள்ல முக்கியமானவர்கள் தங்களுடைய புனித நூல்களையும் மதம் சார்ந்த பல விஷயங்களையும் பாதுகாத்து வச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயங்கள் தான் யூதர்கள் எங்க போனாலும் தான் யாருங்கிற விஷயத்த நினைவு கூறுறதுக்கு முக்கியமான ஒண்ணா இருந்தது. இப்படியே போக அடுத்து பாரசீகர்கள் வராங்க. இந்த பாரசீகர்கள் தான் இன்னைக்கு இருக்க பெர்சியன், ஈரானியர்கள். ஆச்சமெனைட் ராஜ்யம்னு சொல்லப்படும் சைரஸ் மன்னர் ஆட்சி பண்ண இந்த ராஜ்யம் தான் யூத வரலாற்றுல பெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒண்ணா இருந்தது. மற்ற மன்னர்கள் மாதிரி இல்லாம சைரஸ் மன்னர் யூதர்களை ஜெருசலேம் நகரத்துக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்தாரு.
அது மட்டும் இல்லாம தங்களுடைய யூத ஆலயத்தை கட்டிக்கிறதுக்கும் பல உதவிகள் பண்ணாரு. இப்படி ஒரு சில யூதர்கள் ஜெருசலேம் நகரத்துக்குள்ள திரும்ப அனுமதிக்கப்பட்டாலும் இதுக்கு முன்னாடி நாடு கடத்தப்பட்ட பல யூதர்கள் அப்படியே அங்கேயே மற்ற நாடுகள்ல தான் வாழ்ந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த ஜெருசலேம் நகரத்தை கிரேக்கர்கள் ஆட்சி பண்ணாங்க. கிரேக்கர்களுக்கு அப்புறம் இப்போதான் ரோமர்கள் முழுவதுமா இந்த இடத்தை கைப்பற்றுறாங்க. இப்படி ரோமர்களுக்கு இடையில நடந்த போர்கள்னால இரண்டாவதா கட்டப்பட்ட யூத ஆலயமும் திரும்ப முழுவதுமா தரைமட்டமா அளிக்கப்படுது. இதுக்கப்புறம் அங்க வாழ்ந்த யூதர்கள் ரோமர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வாழ்ந்தாங்க. அதே மாதிரி இந்த நேரங்கள்ல பார்த்தா ஐரோப்பிய நாடுகள்லயும் யூத மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்தது. காரணம், இதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே யூதர்கள் பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. அதனால அந்த யூதர்கள்லாம் அங்கே வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஒரு சமூகங்களா மாறினாங்க. இப்படி ஒரு கட்டத்துல ஐரோப்பிய நாடுகள்ல உள்ள எல்லா நாடுகள்லயுமே யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருந்தாங்க. ஐரோப்பிய நாடுகள்ல மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்தியாலையுமே யூதர்களுடைய எண்ணிக்கை ஓரளவுக்கு அதிகமா தான் இருந்தது. அப்ப இருந்த கேரளா, மும்பை, குஜராத் போன்ற பல இடங்கள்ல இந்த யூத மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. இப்படி இவங்க ஐரோப்பிய நாடுகள்ல அதிகமாகும் போது இவங்களுடைய செயல்கள்லாம் பிடிக்காமையே அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் இடையில பல பிரச்சனைகள், ஒரு கட்டத்துல யூதர்கள் தங்களுடைய அடையாளத்தை வெளியே சொன்னாலே தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்தது. நாட்டை விட்டே வெளியேற்றப்படக்கூடிய பல விஷயங்கள்லாம் நடந்தது. இதனால பல யூதர்கள் ரகசியமாவே தங்களுடைய மதத்தையும் அடையாளத்தையும் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ரகசியமா தங்களுடைய தலைமுறைகளுக்கும் அடுத்தடுத்து யூத வரலாற்றை பத்தி சொல்லிட்டே வந்தாங்க. இப்படி ஐரோப்பால வாழ்ந்த யூதர்களை தான் ஆசினாக்கி யூதர்கள்னு சொல்லுவாங்க. அதே மத்திய திரைக்கடல்ல வாழ்ந்த யூத மக்களை செப்பர்தீனும், மத்திய கிழக்கு நாடுகள், நார்த் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல வாழ்ந்த யூதர்களை மிர்சாகி யூதர்கள்னும், இன்னும் சுவாரஸ்யமான ஒன்னா இந்தியால வாழ்ந்த யூதர்களை கொச்சின் யூதர்கள், பனி இஸ்ராயில், பனி மனாசே போன்ற பல பேர்கள்ல இந்த யூதர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள்ல பல பிரச்சனைகளோட வாழ்ந்தாலும் இந்தியால வாழ்ந்த யூதர்கள் கடைசி வரைக்குமே அமைதியான முறையில நிம்மதியா தான் வாழ்ந்திருக்காங்க. இப்போ இந்த யூதர்கள் 2000 வருடங்களா பல நாடுகள்ல வாழ்ந்தாலும் கூட தங்களுடைய அடையாளத்தை மறக்காததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, அதுக்கு முக்கிய காரணம் தங்களுடைய தோரா. தங்களுடைய தோராங்கிற புனித நூலையும் தாழ்முதுங்கிற இன்னொரு நூலையும் தான் யூதர்கள் பாதுகாத்து வச்சிட்டு இருந்தாங்க. தங்களுடைய சினகாகுகளை பள்ளிகளா பயன்படுத்தி யூத குழந்தைகளுக்கு தங்களுடைய மதம் பத்தின பல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. தங்களுடைய சினகாகுகளை இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி பயன்படுத்தினாங்க. இந்த ஒரு விஷயத்தினால யூதர்கள் எந்த நாட்டுல வாழ்ந்தாலும் தான் யாருங்கிற விஷயத்த நினைவிலே வச்சிருந்தாங்க. இப்படி 2000 வருடங்களா தன்னுடைய அடையாளங்களை மறைச்சும் வெளிக்காட்டாமலையும் இன்னும் சில இடங்கள்ல சுதந்திரமாகவும் ரகசியமாகவும் வாழ்ந்த இந்த யூதர்கள் 19ஆம் நூற்றாண்டுகள்ல எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்று சேர்றாங்க. அந்த நேரங்கள்ல இந்த மக்கள் தங்களுடைய மொழியான ஹீப்ருவை கூட மறந்து போய் தான் இருந்தாங்க. இப்படி 19ஆம் நூற்றாண்டுகள்ல உலகம் முழுவதும் உள்ள யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஹீப்ரு மொழியை திரும்ப உயிர்ப்பிக்கிறாங்க. தங்களுடைய பழைய நூட்களையும் தோராவையும் இன்னும் ஹீப்ரு மொழி ஓரளவுக்கு தெரிஞ்ச யூத ரபிகளை வச்சும் இந்த மொழியை திரும்ப கொண்டு வந்து எல்லாரும் இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி 2000 வருடங்களுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்த இந்த யூதர்கள் இதுக்கு மேல மற்ற நாடுகள்ல வாழ முடியாது, தங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும்னு ஜியோனிசம் போன்ற அமைப்புகளை உருவாக்குறாங்க. அதாவது யூதர்களுக்கு தனி ஒரு நாட்டை உருவாக்கணுங்கிறது தான் இந்த ஜியோனிசத்தோட முக்கியமான கொள்கை. அந்த நேரங்கள்ல தான் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் உலக அளவுல பல மாற்றங்கள் ஏற்படுது. புதிய நாடுகள், பல நாடுகள் உருவாகுது. இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்ட யூதர்கள் தங்களுக்கு ஒரு நாடு வேணும்னு 1948 பாலஸ்தீனியர்கள் வாழக்கூடிய அந்த நாட்டுக்குள்ள இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உருவாக்குறாங்க. இந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம். இப்படி உருவான அந்த இஸ்ரேலை அடுத்த கொஞ்ச நேரங்கள்ல அமெரிக்கா தனி நாடா அங்கீகரிக்கிறாங்க. இதனால மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்னைக்கு அது ஈரான் இஸ்ரேலிய போரா வந்து நிக்குது. இந்த ஈரானியர்கள் யாரு, ஈரான் நாட்டை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா பேசியிருக்கேன். இந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காம பாத்துருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சரி, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படி யூதர்கள் உலக நாடுகள் முழுவதும் பரவுனாங்கன்னு. பலவிதமான மொழிகளையும் கலாச்சாரங்களையும் பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இடையில வாழ்ந்தாலும் கூட இந்த மக்கள் தான் யாருங்கிற அடையாளத்தை கடைசி வரைக்கும் மறக்காமே எப்படி இருந்தாங்க, சரியா 2000 வருடங்கள் கழிச்சு எப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்க, இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். ஆனா முதல்ல சொன்ன மாதிரி யூதர்களுடைய 12 கோத்திரத்துல 10 கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் உலகம் முழுவதும் சிதறி அடிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க எல்லாரும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்தாங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல. இப்பவும் யூத மக்களுடைய பல கோத்திரங்களை சேர்ந்த மக்கள் எங்க இருக்காங்கன்னு யூதர்களுக்கே தெரியாது. ஆனா ஒருவேளை அந்த மக்கள் இவங்களா இருப்பாங்கன்னு சந்தேகப்படக்கூடிய பல மக்கள் உலகத்துல இருக்காங்க.
அவங்களாம் யாரு, அவங்களுக்கும் இன்னைக்கு இருக்க யூதர்களுக்கும் உண்மையிலே தொடர்பு இருக்கா இல்லையா, இப்படி எல்லா விஷயங்களையும் அடுத்த பதிவுல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த யூதர்களை பத்தியும் இப்படி இவங்க உலகம் முழுவதும் பரவியதை பத்தியும் உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சுன்னா மறக்காம மிஸ்டர் ஹிஸ்டாரியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி வரலாறுகளை விரும்பக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.